திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம். பகவானின் அவதார கதைகள். 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. சீதா விவாகம். ராமபிரானுடைய அவதார இரகசியமறிந்த மகானுபாவராகிய விஸ்வாமித்ரர் எம்பெருமானை எக்காலும் இணைபிரியாத பூமகளார் ஜனக மகாராஜனுடைய யக்ஞ வாடத்தில் அயோநிஜையாய் அவதரித்து வளர்ந்து வருவதை அறிந்து அந்த சீதா பிராட்டியை ராமனுக்கு விவாகம் செய்து வைத்து கிருதார்த்தராக கருதி ராஜகுமாரர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு மிதிலா நகரத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஜனகனை நோக்கி, நீர் கன்யா சுல்கமாக வைத்திருக்கிற வில்லை ராமனுக்கு காட்டும் என்று கூற, ஜனகன் சென்று ருத்ரனுடையதாகிய அவ்வில்லை பூஜித்து எடுத்துக்கொண்டு வந்து ராமன் முன்னே நிறுத்தி, நான் யாகம் செய்கைக்காக பூமியை உழுங்காலத்தில் அந்த பூமியில் மிக்க அழகு வாய்ந்தவளாய் சகல லக்ஷண சம்பன்னையாய் திருமகள் போன்றவளான ஒரு மகள் கிடைத்தாள். அவளை நான் வெகு ஆதரத்துடன் எடுத்துக்கொண்டு வந்து உயிரோடொப்ப வளர்த்து வருகிறேன். அவள் இப்பொழுது விவாகத்துக்கு உரிய வயது உடையவள் ஆயினள். இவளுக்கு தக்க வரனை காணாமல் இவ்வில்லை நானேற்றும் மகா புருஷனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக நிச்சயித்தேன். இதை பலர் வந்து பார்த்து அசைக்கவும் முடியாமல் மீண்டு போயினர் என்று உரைத்தான். அதை கேட்டு ஸ்ரீ ராகவன் எழுந்து முனிவருடைய ஆக்ஞையை பெற்றுக்கொண்டு அந்த வில்லை எடுத்து அவலீலையாக நானேற்றும் பொழுது அந்த வில் ராமனுடைய பலத்தை பொறாமல் முறிந்து விழுந்தது. அதனால் ஸ்ரீ ராகவனுடைய மகிமையை ஒப்புயர்வற்றதாக ஜனக மகாராஜன் அறிந்து இவரை மகா புருஷனென்று அறுதியிட்டு சீதா தேவியை இவருக்கு கொடுத்து விவாகம் செய்விப்பதாக பிரதிஜை பண்ணி தனது கர்ப்பத்தில் உதித்த ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கு கொடுப்பதாகவும் நிச்சயித்து தசரத மகாராஜனுக்கு மணவோலை எழுதிவிட்டு மிதிலாபுரியில் விவாக கோலம் கோடித்தான். தசரத சக்கரவர்த்தி திருமண பத்திரிகையைக் கண்டு மிக மகிழ்ந்து பரத சத்ருக்னர் இருவரையும் கூட்டிக் கொண்டு புரோகிதர் மந்திரிகள் முதலிய பரிவாரங்களுடன் பத்னி சமேதனாக புறப்பட்டு மிதிலை சேர்ந்து ஜனகனால் பூஜிக்கப் பெற்று மகாராஜன் நேரில் மொழிந்த ராமனது வைபவத்தையும் சீதா தேவியின் மகிமையையும் இவ்விருவர்கட்கும் விவாகம் செய்விக்க முயன்றதையும் ஆனந்தமாக கேட்டு ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை தழுவிக்கொண்டு உச்சி மோந்து ஜனகனை மிகவும் கொண்டாடி அவன் தம்பி குச்சத்வஜருடைய பெண்களாகிய மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்பவர்களை பரத சத்ருக்னர்களுக்கு கொடுப்பதாக நிச்சயித்தபடியும் கேட்டு பிள்ளைகள் நால்வருக்கும் கோதான விரதத்தை சாங்கமாக நடத்தின பின் விவாக மகோத்சவம் இனிது நடைபெற்றது. பரசுராம பங்கம். பின்பு தசரத சக்கரவர்த்தி புத்திரர்கள் நால்வரையும் மனாட்டு பெண்களுடன் கூட அழைத்து கொண்டு சபரிவாரமாக புறப்பட்டு அயோத்திக்கு மீண்டு வரும் கால் இச்செய்திகளையெல்லாம் அறிந்த பரசுராமன் வெகு கோபத்துடன் எதிர்வந்து ஸ்ரீராமனை நோக்கி, ஓ பாலகனே, நீ ஒரு சொத்தை வில்லை முறித்து உன்னை பலவானாக நினைத்து செருக்கியிருக்கிறாய் என்று தன் கையிலுள்ளதொரு வில்லை தந்தார். அதை ராமன் அவலீலையாக வாங்கி நானேற்றி அம்பு தொடுத்து கோபத்துடன், ஓ பரசுராமரே, உம்மை அந்தணனென்று பொறுத்தேன், ஆகையால் உம்மை கொல்லவில்லை. இந்த அம்பு தொடுப்பு வீணாக போகாது. இவ்வம்பு கொண்டு நீர் தபோபலத்தினால் சம்பாதித்திருக்கும் லோகங்களையாவது அழித்து விடுகிறேன், அல்லது உம்முடைய அந்தரிக்ஷத்தில் வாயுவேகமாய் போகிற வழியையாவது அழித்து விடுகிறேன். இவ்விரண்டில் உமக்கு எது இஷ்டம் என்று கேட்க, பரசுராமன், நீர் சாக்ஷாத் விஷ்ணுவே, மற்றொருவனால் இது நானேற்ற முடியாது. நான் இப்பூமியை கஷ்யபருக்கு கொடுக்கும் பொழுது அவர் என்னை இப்பூமியில் இருக்கக்கூடாதென்று சபதம் பண்ணி வாங்கி கொண்டார். ஆகையால் நான் இந்நிலத்தில் அடிவையாமலே மகேந்திரத்திற்கு போய்விடுகிறேன். இனி இவ்வம்பை என்னுடைய லோகங்களில் விட்டுவிடும் என்று வெகு தீனஸ்வரமாய் சொல்ல, ராகவனும் அப்பானத்தினால் அவருடைய லோகங்களை அழித்துவிட்டார். பின்பு பரசுராமன் ஒளிமழுங்கி மகேந்திரத்திற்கு போய்விட்டார். முன் மூவிழுகால் மன்னரை கொன்ற மழுவேந்திய பரசுராமனை கண்டு நம் பிள்ளைகளுக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று திகிலடைந்து மூர்ச்சித்திருந்த தசரதன் பயம் தீர்ந்து மகிழ்ந்து யதாத்கிரமமாக அயோத்தி எய்தி நெறி வழுவாது ராஜ்ய நிர்வாகம் செய்து கொண்டு வந்தான். திருக்குமாரர்கள் நால்வரும் தங்கள் தங்கள் மனைவிகளுடன் கூடி உல்லாசமடைந்து இனிமையாக வாழ்ந்து வந்தனர்.